10 நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா 2 கிள்ளி போட்டு புதினா கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நல்லா அரிஞ்சு வதக்கவும். நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கவும். 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியை நல்லா அரிஞ்சு நல்லா வதக்கவும். தேவையான அளவு உப்பு போடவும். உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கவும். மஞ்சத்தூள் போட்டால் கவுச்சடிக்காமல் இருக்கும். காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கவும். கரம் மசாலா சிக்கன் மசாலா தேவையான அளவு எடுத்துக்கொள்ளவும். நாங்கள் சிக்கன் 1/2 கிலோ எடுத்ததுனால கரம் மசாலா சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். உங்கள் கறி சைஸு அளவை பொறுத்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். கறியை போட்டுட்டு நல்லா வதக்கவும். அதில் போட்ட மசாலாலாம் கறியில் நல்லா ஏறுற அளவுக்கு வதக்கவும். நல்லா வதக்கவும். நல்லா வதக்குனதும் அது கலரில் தண்ணி பிரிஞ்சு வரும் கறியிலேருந்து, அந்த அளவுக்கு வதக்கவும். வீட்டு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் காரத்திற்கேற்ப போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் போட்டதும் நல்லா வதக்கவும். அந்த காரம் மசாலாலாம் கறியில் ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கவும். நல்லா காரம் ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றவும். நான் 2 பேருக்கு செய்கிறதுனால தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதுக்கேற்ப ஊற்றிக்கலாம். 10 நிமிஷத்தில் தட்டை போட்டு மூடி வைத்தால் சிக்கன் கிரேவி தயார். அதுக்கப்புறம் எடுத்து சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுற முத இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். பாய்.